ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் தட்டி விட்ருங்க. எம்ஜிஆரோட முதல் 26 பாகங்கள் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பார்க்கலீங்கன்னா பார்த்துட்டு வாங்க. அடுத்த பாகத்துக்கு போகலாம். தொழில் ரீதியாக எம்ஜிஆரை விட்டு விலகினாலும் அவரை தொடர்ந்து சந்தித்து கொண்டுதான் இருந்தேன். என்னுடைய 60ஆம் மணி விழாவின் போது எம்ஜிஆர் தன் மனைவி ஜானகி அம்மாளுடன் வந்து வாழ்த்தினார். கடைசியாக நான் எம்ஜிஆரை சந்தித்தது சக்கரபாணி காலமான அன்று அவரது வீட்டில். எம்ஜிஆரோட தனிப்பட்ட சொந்த வாழ்க்கை பெரும்பாலும் யாரும் அறிந்திராத ஒன்று. 1952 எம்ஜிஆர் திமுகவில் சேரும் வரை காந்தியவாதியாக கதருடை அணிந்து, கழுத்தில் துளசி மாலை அணிந்து, நெற்றியில் பட்டை சந்தனம், குறுக்காக குங்குமம் கோடிட்டு பக்திமயமாக இருப்பாராம். முருக கடவுள் அம்மனின் மீது அவருக்கு மிகுந்த பக்தி உண்டு. வால்டாக் சாலையில் எம்ஜிஆர் குடியிருந்த போது அங்குள்ள கோயிலுக்கு தவறாமல் சென்று வழிபட்டிருக்கிறார். எம்ஜிஆரின் அன்னை சத்யபாமா அடிக்கடி தன் உறவினர் வேலு நாயர் துணையுடன் திருப்பதி கோவிலுக்கு சென்று வருவாராம். சில சமயம் எம்ஜிஆரும் தாயுடன் சென்று வந்திருக்கிறார். திமுகவில் சேர்ந்த பின் எம்ஜிஆர் நாத்திகவாதியாக மாறினார். கோவிலுக்கு செல்வதை நிறுத்தினார். கதர் உடை பட்டு துணையாக மாறியது. திரைப்படங்களிலும் நார்த்திக உணவுடன் நடித்தார். நடிப்புக்காக கூட நெற்றியில் விபூதி இட்டுக் கொள்ள மாட்டார். ஆனாலும் வீட்டில் இயேசு படத்தை மாட்டி வைத்திருக்கிறார். துன்பம் நேரும் சமயங்களில் முருகா என்றும் இயேசு என்றும் கூறுவதை அவருக்கு நெருக்கமாக இருந்தவர்கள் தெரிவிக்கிறார்கள். புராண படங்களே அதிகமாக தயாரிக்கப்பட்டு வந்த தமிழ் சினிமாவின் ஆரம்ப நாட்களில் புராண படங்களில் நடிப்பதில்லை, சமூக படங்களில் தான் நடிப்பது என்ற சபதத்தோடு 2 நடிகர்கள் சினிமாவுக்கு வந்தார்கள். அவர்கள் எம்ஜிஆரும் KB கேசவனும். ஆனால் இருவருமே அதை கடைபிடிக்க முடியவில்லை. இதன் காரணம் பற்றி 1949 வெளிவந்த சினிமா இதழ் ஒன்றில் இப்படி சொல்லப்பட்டிருந்தது. படத்தொழிலில் ஈடுபட்ட உடனேயே ராமச்சந்திரன் சமூக படங்களில் தான் நடிப்பது என்று தீர்மானம் செய்து கொண்டார். முதல் 3 படங்களையும் அவற்றில் தமக்கு கிடைத்த சந்தர்ப்பங்களையும் கவனித்த பின்னர் இந்த தீர்மானத்தை முதலில் பறக்கவிட வேண்டும், இல்லாவிட்டால் நாமே சினிமா உலகிலிருந்து பறந்துவிட வேண்டியிருக்கும் என்பதை அறிந்து கொண்டு சூழ்நிலை கருதி தன் தீர்மானத்தை கைவிட்டார். புராண படங்களில் நடிப்பதில்லை என்று தீர்மானத்தை கைவிட்ட பிறகு எம்ஜிஆர் நடித்த புராண படங்கள் மாயா மச்சேந்திரா, பிரகலாதன், சீதா ஜனனம், ஜோதி மலர், தமிழறியும் பெருமாள், ஹரிச்சந்திரா, மீரா, ஸ்ரீமுருகன், அபிமன்யு. இந்த படம் திமுகவில் சேர்வதற்கு முன் நடித்தார். திமுகவில் சேர்ந்த பின் புராணம் சம்பந்தப்பட்ட படங்களை அறவே தவிர்த்து விட்டார். மாயாஜாலம் பக்தி சம்பந்த படம் என்பதற்காக ராமண்ணா டைரக்ஷன்ல காத்தவராயன் படத்தை நடிக்கிறதுக்கு மறுத்துட்டார். ராமண்ணாவை தன் விருப்பப்படி சம்மதிக்க வைத்து விடலாம் என்று முதலில் நினைத்து காத்தவராயன் படத்தில் ஒப்புக்கொண்டு செட்டுக்கு போன எம்ஜிஆர் அங்கு மந்திர காட்சிகளை தந்திரங்களால் வெல்வது போன்ற காட்சிகளாக மாற்ற வேண்டும் என்று யோசனை தர ராமண்ணா மறுத்துவிட்டார். அதனால் அந்த படத்திலிருந்து எம்ஜிஆர் பின்வாங்கியதால் சிவாஜி அந்த படத்தில் நடித்தார். அதன் பிறகு தேவரின் தனிப்பிறவி படத்தில் எதிர்பாராமல் நடந்ததடி என்ற பாடல் காட்சியில் ஜெயலலிதா வள்ளி குரத்தியாகவும் எம்ஜிஆர் முருக கடவுளாகவும் நடித்தார்கள். அதுவும் கனவு காட்சி என்ற பெயரில். முருகன் எம்ஜிஆரின் இஷ்ட தெய்வம். இயேசு வேடத்தில் நடிக்க வேண்டும் என்ற விருப்பம் எம்ஜிஆருக்கு நீண்ட காலமாக இருந்தது. அதை அறிந்த தலைவன் பட தயாரிப்பாளர் BA தாஸ் ஒரு யுக்தி செய்தார். தலைவன் படம் துவங்கி நீண்ட காலமாக முடியாமல் இருந்தது. எப்படி முடிப்பது என்று யோசித்த தாமஸ் எம்ஜிஆர் விருப்பப்படி இயேசுநாதர் படத்தை தொடங்கினார். ஆனால் கதையின் முடிவில் இயேசுவை சிலுவையில் அறைவது போன்ற காட்சிகளில் நடிப்பதை நாங்கள் விரும்ப மாட்டோம் என ரசிகர்கள் எதிர்ப்பு தெரிவிக்க பூஜையோடு நின்றது. ஆனால் தாமஸ் அதை ஜீசஸ் என்ற பெயரில் மலையாளத்தில் எடுத்து தமிழில் வெளியிட்டார். ஜெயலலிதா அதில் நடன பெண்மணியாக நடித்தார். நல்லவன் வாழ்வான் என்ற படத்தின் போது ஒரு நாள் படப்பிடிப்பின் இடைவெளியில் எம்ஜிஆர் இயேசுநாதர் போல தாடி உடைகள் அணிந்து ஒப்பனைகள் செய்து கொண்டு புகைப்படம் எடுத்துக்கொண்டார். அது ஆசைக்காக எடுக்கப்பட்டது. 1976 வெளிவந்த உழைக்கும் கரங்கள் படத்தில் எம்ஜிஆர் சிவன் வேடத்தில் ருத்ரதாண்டவம் ஆடுவது போல் கிளைமேக்ஸ் காட்சியில் நடித்தார். சினிமாவில் இப்படி என்றால் நிஜ வாழ்க்கையில் வெளியே சொல்ல முடியாத ஒரு ஏக்கம் இருந்தது. எம்ஜிஆரோட 2வது மனைவி சதானந்தவதியின் தாயார் மூகாம்பிகை அம்மாள் அவர் இறப்பதற்கு முன்பு கேரள இந்து மலையாளிகளுக்கு குலதெய்வமாக விளங்கிய மூகாம்பிகை கோயிலுக்கு செல்ல விரும்பினார். ஆனால் அது நிறைவேறவில்லை. எம்ஜிஆரின் பல படங்களை டைரக்ட் செய்தவர் K. சங்கர். அவர் மூகாம்பிகை கோவிலுக்கு வருடம் தவறாமல் சென்று வந்தவர். அந்த கோயிலின் மகிமை பற்றி எம்ஜிஆரிடம் பல முறை கூறியிருக்கிறார். 1976 நவம்பரில் கர்நாடக மாநிலம் மங்களூருக்கு அருகே உள்ள உடுப்பியில் மீனவ நண்பன் படப்பிடிப்பு நடந்தது. படப்பிடிப்பு முடிந்த பின் ஒரு நாள் டைரக்டர் K. சங்கருடன் சேர்ந்து அதிகாலை 5 மணிக்கு கோவிலுக்குள் சென்று எம்ஜிஆர் மூகாம்பிகையை வணங்கிவிட்டு பொழுது விடுவதற்குள் திரும்பிவிட்டாராம். 1977 பொது தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின் ஒருமுறை சென்றிருக்கிறார். தேர்தலில் வெற்றி பெற்ற பின் தன் மனைவி VN ஜானகியுடன் மதுரை நாடோடி மன்னன் வெற்றி விழாவில் பெறப்பட்ட தங்க வாளை கொடுத்து அனுப்பினார். உரையுடன் சேர்த்து 3/4 கிலோ தங்கம் உள்ள அந்த வாளின் மொத்த எடை 2.5 கிலோ.
தங்க வலை இரவு மூகாம்பிகைக்கு அலங்காரம் செய்யும் போது வலதுபுறத்தில் பொருத்தினார்கள். மங்களூரிலிருந்து 200 கிலோமீட்டர் தொலைவுக்கு அப்பால் உள்ளது கொல்லூர் மூகாம்பிகை கோவில். எம்ஜிஆர் அக்கோயிலுக்கு வந்ததை பற்றி அந்த கோயிலோட நிர்வாகி கோவிந்த கோகரல் எம்ஜிஆருக்கு மிகவும் பிடித்தமான கோவில், குருக்கள் மூர்த்தி கணேஷ் பட் ஆகியோரிடம் பேசியபோது பல விஷயங்கள் அறிய முடிந்தது. மூகாம்பிகை கோவில் கர்நாடக மாநிலத்தில் இருந்தால் கூட கேரள கோயில்களில் உள்ள வழிபாட்டு முறைதான் அங்கு கடைபிடிக்கப்படுகிறது. அதன்படி ஆண் பக்தர்கள் சட்டையை கழட்டிவிட்டு தான் கோவிலுக்குள் செல்ல அனுமதிக்கப்படுவார்கள். எம்ஜிஆரும் ஒவ்வொரு முறையும் தொப்பி, கண்ணாடி, மேல் சட்டைகளை கழட்டிவிட்டு தான் கோயிலுக்கு சென்று வந்திருக்கிறார். அவரது அந்த தோற்றம் அபூர்வமான காட்சி என்று நினைத்து நேரில் பார்த்த அந்த பகுதி போட்டோ ஸ்டுடியோவை சேர்ந்தவர் எம்ஜிஆர் கோவிலை விட்டு வெளியே வரும்போது படம் எடுத்து விட்டார். பொதுவாகவே எம்ஜிஆரை அவர் விரும்பாத தோற்றத்தில் யாரும் புகைப்படம் எடுத்துவிட முடியாது என்பது அனைவரும் அறிந்த ரகசியம். கொல்லூர் மூகாம்பிகை கோவிலில் கண்ணாடி தொப்பி இல்லாத தோற்றத்தில் எடுத்த புகைப்படக்காரரும் எம்ஜிஆரின் மெய்க்காவலர்களின் பார்வையிலிருந்து தப்பவில்லை. மெய்காப்பாளர் படம் எடுத்தவரிடம் கேமராவை பறித்து அதில் உள்ள ஃபிலிமை உருவி எடுத்து விட்டாராம். அதனால் எம்ஜிஆர் வந்து போனதற்கு கோவிலிலே கூட எந்த புகைப்படமும் இல்லை. இது தவிர தான் தமிழகத்தின் முதல் மந்திரி என்ற முறையில் கூட எம்ஜிஆர் பாதுகாப்பு எதுவும் கோரவில்லையாம். கொல்லூர் போலீஸ் கூட பாதுகாப்புக்கு வந்ததில்லை என்கிறார்கள். அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.